ஈராக் இருந்தது, சதாம் ஹுசேன் இருந்தாப்புல, அங்கே வந்து விஷ ஆயுதம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆளை காலி பண்ணிட்டாங்க. ஈரானில் என்ன நடந்ததுன்னா, ஈரான் கூட எந்த நாடும் வியாபாரம் பண்ணக்கூடாது, அந்த நாடு வெளியே பெட்ரோலியத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி இப்போ நான் அசிங்கங்க. இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க, இன்றைக்கி பத்திரிகைகளில் பார்த்துருக்கீங்கன்னா, ஆட்சியை மாற்றுங்கள், அதற்கு தயாராக இருங்கள். எது நாட்டில் உள்ள மக்கள் வந்து ட்ரம்பை மாற்றணும்னு சொல்லிட்டு வந்து புட்டின் சொன்னால் நீ ஒத்துக்கிடுவியா? அதாவது உலக நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவன், அறிவிக்கப்பட்டவன், அந்த மனிதன் எங்கே போனாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டும் என்று உலக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனோடும் நம்ம மோடிஜி போய் வந்து பேசிட்டு கை குலுத்திட்டு அந்த டிவியில் இப்படி 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 வந்து நிற்காரு. இதுதான் இன்னைக்கு நமக்கு வருத்தமான செய்தி. வணக்கம். உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா, உலகமே இன்றைக்கி வந்து ஈரான் அமெரிக்கா போர் பயங்கரமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், பார்த்துட்ருக்கீங்க. டிவியை பார்த்தா நியூஸ் ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் ஃபுல்லாக தான் ஓடிட்டுருக்கு. நம்மளுடைய சார் சமூக போராளி பாலகிருஷ்ணன் சார் நம்மளுடைய வந்து இன்றைக்கி வந்து இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். இப்போ வந்து இன்றைக்கி ஈரான் அமெரிக்கா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகமே வந்து இதை தான் உத்து பார்த்துட்ருக்கு சார். இப்போது இந்த போரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்க்குறவங்களுக்கு எல்லாமே ஒரு ரொம்ப பயமாக இருக்குது சார். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா வந்து ஒரு நம்ம நாட்டில் இப்படி நடந்துருமோ, இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் நிறைய பொருளாதாரத்தில் நிறைய நம்ம வந்து நம்ம சிக்கல்கள் நிறைய சந்திப்போமோ, அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் இருக்குது சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? நம்ம நாட்டில் போர் நடந்தால்தான் இப்படி நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. போர் நடக்காமலே நம்ம நாட்டு மக்கள் மீது ட்ரம்ப், அமெரிக்க குடியரசுத் தலைவர் இருக்கார், அவர் இப்படி ஒரு போரை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. போன மாதம் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் மீதும் தொழிலாளிகள் மீதும் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை அவர் தொடுத்துருக்கிறாரு. அவங்க நாட்டில் ஒரு 18 லட்சம் கார்ப்பரேட் விவசாயிகள் இருக்கிறாங்க அமெரிக்காவில். அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை எல்லாம் இந்தியாவில் கொண்டு வந்து தட்டுறது, இந்தியாவை குப்பை தொட்டி மாதிரி இந்த இந்தியா சந்தை, பெரிய சந்தை இங்கே கொண்டு வந்து தட்டுறது. அங்கே உள்ள சோயாபீன்ஸு, அங்கே உள்ள விளைச்சல், அங்கே உள்ள ஆப்பிள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து தட்டினா இந்திய மக்கள் இங்கே தயார் பண்ணக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் என்ன செய்வாங்க? இவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க கார்ப்பரேட் விவசாயிகளோட போட்டி போட முடியாமல் இவங்க மிக மிக வாழ்க்கையை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய நிலைமைக்கு இன்னும் கூடுதலாக, ஏற்கனவே தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஆளாகிடுவாங்க. அப்போது ஏற்கனவே இந்த நேரடியான யுத்தம் இல்லாமல் வேற ஒரு யுத்தத்தை இந்தியா மேலே நடத்திக்கிட்டு இருக்கு அமெரிக்காங்கிறத நம்ம பார்க்கணும். இதைத்தான் நாம் சொல்கிறோம். நாங்கள் களத்தில் வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும். உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், இன்றைக்கு வெளியே போனால் பெட்ரோல் விலை வந்து 70 ரூபா இருக்குது, அல்லது இருந்த பெட்ரோல் இன்றைக்கி 90 ரூபா ஆயிருக்கு, 91 ரூபா ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் 100 ரூபா ஆயிருக்குன்னா காரணம் என்ன அப்படின்னா, இந்த மந்திரிகள் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர்கள், ஒன்றிய அமைச்சர்கள் வெளிநாட்டில் பேரில் ஏற்றுமதி பண்ணுறதுனாலன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவன் இறக்குமதியான, அதாவது குறைஞ்ச ரேட்டு கொடுக்கும்போதும் இவங்க வந்து நம்ம ரேட்டை குறைக்கிறது இல்லை. எனவே இங்கே நம்முடைய அரசாங்கம் என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ட்ரம்ப்போடு சேர்ந்துக்கிட்டு நம்ம மக்கள் மீது ஒரு பொருளாதார யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் ஆள்பட்டு தினசரி நாம் வந்து துன்பப்பட்டு நொந்து போய் இருக்கிறோம். அதுதான் உண்மையான நிலவரம். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ அமெரிக்கா என் நாடை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அவ்வளோ கம்பீரமாக இருந்த ஒரு நாடு, இன்றைக்கி ஈரான் வந்து வேற விட்டு ஆட்டுறப்பா இருக்குது. எப்படி சார் பார்க்குறீங்க? அமெரிக்கா நாடு எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுட்டு கம்பீரமாக இருக்கிறதாக இன்றைக்கு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அல்லது இங்கேருந்து வேலைக்கு போன சில அந்த மேல்தட்டு மக்கள் இருக்காங்களே, அமெரிக்காவினுடைய இந்த எம்பேசியில் போய் விசாவுக்காக நின்றுட்டுருப்பாங்களே ஒரு தினசரி காலையில், அந்த கூட்டம் வந்து ஏற்படுத்தின பிம்பம், சினிமாக்கள் ஏற்படுத்தின பிம்பம் அமெரிக்கா வந்து பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அமெரிக்காவினுடைய இன்னொரு முகம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் யூடியூப்பில் கூட அமெரிக்காவுடைய ஏழைகளை பார்த்தீங்கன்னா சாலைகளில் படுத்துக்கிட்டு மிக மிக மோசமாக ஆயிரக்கணக்கில், இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் சில தெருக்களில் சில இடங்களில் தான் இருக்கும். அப்படி ஊர்களாகவே அமெரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து மார்ஜினலைஸ்டு செக்ஷன், விளிம்பு நிலை மக்கள் மிக மிக மோசமாக இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய கற்பர்கள் மிக மிக மோசமாக இருக்கிறாங்க. எனவே
நான் அப்படின்னு சொல்லக்கூடிய பிம்பம்லாம் அமெரிக்காவுக்கு கிடையாது. அதை பற்றி ஏமாந்து போன ஒரு கூட்டம் ஏற்படுத்தின பிம்பம் அதுதான் இன்றைக்கு உண்மையான விஷயமுடைய. அது ஒன்றும் ஒரு சொர்க்கபுரி அல்ல, அது வந்தேரிகள் வாழ்கின்ற நாடு. நான் அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். 300 வருஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவில் யார் இருந்தால்? செவிந்தியர்கள் இருந்தாங்க ஐயா. நம்ம நாட்டில் வந்து 300 வருஷத்துக்கு பின்னால் இங்கே தமிழன் தான் இருந்தான். 500 வருஷத்துக்கு முன்னால் தமிழன் தான் இருந்தான். 2000 வருஷத்துக்கு முன்னால் தமிழன் தான் இருந்தான். அல்லது இங்கே உள்ள இந்த திராவிடர்கள் தான் இருந்தாங்க. எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். அப்போது அங்கே 300-400 வருஷத்துக்கு முன்னால் இவங்க கிடையாது, யாரும் கிடையாது. செவிந்திரெல்லாம் குதிரை மேலே ஆரோகணித்து வந்தாங்க. அவங்கள வஞ்சகத்தாலையும் துப்பாக்கியாகவும் வீழ்த்தின ஐரோப்பாவில் வந்த ஒரு வந்தேரி கூட்டம் தான் இன்றைக்கு இருக்கிற அமெரிக்கர்கள். எனவே அவர்களுக்கு கலாச்சாரம் கிடையாது, அவர்களுக்கு வரலாறு கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலிருந்து வந்தவனுக்கும் ஒவ்வொரு குணம். இப்படிப்பட்ட மிக மிக மோசமான ஒரு வரலாறு தெரியாத பிற்போக்குத்தனமான ஒரு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் நாம் இதை பார்க்கணும். இப்போ ஈரானில் பார்த்தீங்கன்னா சார், ஒரு ஈரான் மதத்தலைவரை வந்து சாகடிச்சிட்டாங்கன்னா அது எளிமையாக அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதாவது சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதற்கு பின்னால் ஒரு வலி மிகுந்த வேதனையான வரலாறு இருக்குது. அதாவது இன்றைக்கு வந்து அந்த மத்திய கிழக்கில் உள்ள அந்த முஸ்லீம் நாடுகளில் எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய காலை நக்கி கொண்டு பிழைத்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு ஆதரவாக இருந்தால் பிரம்மாண்டமான மாளிகைகளும் கூட கோபுரங்களும் வணிக வளாகங்களும் கட்டுவதற்கு அவங்க அனுமதிச்சிட்டு இருக்க நேரத்தில், அது குவைத்தாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், எல்லா இடங்களும் இருக்கட்டும், அங்கே உலக நாடுகளில் உள்ள முக்கியமாக நம்ம நாட்டில் உள்ள அந்த இளைஞர்கள்லாம் போய் வேலை பார்க்குறாங்க. அது வேற ஒரு விஷயம், அப்படி இருக்கக்கூடியது. ஆனால் நிமிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்குது. ஈராக் இருந்தது, சதாம் ஹுசேன் இருந்தாப்புல. அங்கே வந்து விஷ ஆயுதம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆளை காலி பண்ணிட்டாங்க. அதே போல் இன்றைக்கு பாரசீகத்தை வந்து அதில் உள்ள அந்த ஈரானை காலி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும் பொழுது அங்கே தான் நிமிந்து நிற்கார் இந்த ஆள் கொமேனி. நீ வந்து இந்த அணுகுண்டை தயார் பண்ணக்கூடாது, நான் தயார் பண்ணலைங்கார். நீ வந்து ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை தயார் பண்ணக்கூடாது, அது நீ முடிவு பண்ணாத. அதாவது இஸ்ரேலில் வந்து பல 100 அணுகுண்டுகள் இருக்குமானால் இருக்குதற்கு இந்த மேற்கத்திய நாடுகள் வெள்ளைக்காரனுங்க சம்மதிச்சானுன்னு சொன்னால், வெள்ளைக்காரன்னு நம்ம சொல்லணுங்க, பிரிட்டன்காரன் அமெரிக்காக்காரன் எல்லாவனும் சம்மதிக்கிறான் அங்கே இருக்கணும்னு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். ஏன்? இவன் வந்து அவன் வெள்ளைக்காரன் கிடையாது, அந்த இனம் கிடையாது. இப்போ இங்கே உள்ள நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் இந்த கோணல் புத்திக்காரங்க இருக்காங்க நம்ம ஊர்களில். அவன் சொல்கிறான், அங்கே மக்களை கொன்று கொண்டு இருக்கிறார்கள், பெண்களுக்கு அங்கே உரிமைகள் கிடையாது, அப்படி இப்படிங்கிறான். எல்லா நாட்டிலும் உள்ள ஆட்சியாளர்கள் மீது ஒரு சில என்ன சொல்கிறது தவறான அல்லது வந்து ஒரு சில பிரச்சனைகள் அவர்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் ஓப்பனாக வந்து வெளியே பேச முடியாது. பேசினா வந்து இன்றைக்கு வந்து ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளவங்க இன்றைக்கி தான் வெளியே வந்திருக்கிறாங்க 14 பேரை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்கும் பொழுது தேர்தல் ஆணையத்தையே கையில் போட்டாச்சு. அங்கே அப்படி இல்லை. அங்கே ஈரானில் என்ன நடந்ததுன்னா, ஈரான் கூட எந்த நாடும் வியாபாரம் பண்ணக்கூடாது, அந்த நாடு வெளியே பெட்ரோலியத்தை விற்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடுப்பை போட்டால், அந்த ஈரானில் முக்கியமாக விளையிறது அல்லது உற்பத்தி பண்ணுறது பூமியிலேருந்து எடுக்கிறது பெட்ரோல் தான். அதை நீ விற்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எல்லா நாடுகளும் பயந்துருக்கன்னா அவன் என்னையா செய்வான்? அப்போ அந்த நாட்டில் வந்து எல்லாம் விலைவாசி ஏறுது, மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஐயா எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, அப்படி வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. இதை சொல்கிறான் அப்போ அமெரிக்காக்காரன், இந்த வெள்ளைக்காரனுங்க இங்கே உள்ள ஆட்கள் அங்கே பற்றியா போராடுறான், ஜனநாயகத்துக்காரனை போராடுறான். அட மூதேவி பயல்களா, நீங்கள் தானடா வந்து அந்த நாட்டில் வந்து சுற்றி வந்து எந்த வியாபாரமும் பண்ணக்கூடாது, எந்த கப்பல்களும் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு அங்கே ஒரு பொருளாதார முற்றுகையை ஏற்படுத்தி, அங்கே ஒரு சீரழிவை ஏற்படுத்தி, அந்த மக்கள் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தி, அதனால் அவர்கள் போராடுவதை தூண்டிவிட்டு அப்புறம் வந்து அதை வந்து அவங்க அடக்கத்தான் செய்வாங்க அந்த ஆட்சியாளர்கள். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து அமெரிக்கா
பக்கத்தில் இஸ்ரேல் இன்றைக்கு எப்போன்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இவன் இப்படி போராடுறான்னா இதை காரணம் காட்டி இந்த கொமெனியை நீங்கள் ஆட்சியை மாற்றணும்னா இன்றைக்கு ஓப்பனாக அசிங்கங்க. இன்றைக்கி ட்ரம்ப் சொல்லியிருக்காருங்க, இன்றைக்கி பத்திரிகைகளில் பார்த்துருக்கீங்கன்னா, ஆட்சியை மாற்றுங்கள், அதற்கு தயாராக இருங்கள். உன் நாட்டில் உள்ள மக்கள் ட்ரம்பை மாற்றணும்னு சொல்லிட்டு புட்டின் சொன்னால் நீ ஒத்துக்கிடுவியா? இன்னொரு நாட்டில் சொன்னதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? நீ யாரு? வந்தேரிகளுடைய கூட்டணி, உனக்கு என்ன தகுதி இருக்கு? உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலும் உள்ள ஜனநாயக தலைவர்களை அந்த நாட்டில் கொலை பண்ணிட்டு அந்த நாட்டில் இல்லாமல் ஆக்கிட்டு ஜனநாயகத்தை பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்கிறது? உன்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் செவிந்திரலை கொன்று குவிச்சு வந்தீங்க. இன்றைக்கு போகிற அந்த சில வாரங்களுக்கு முன்னால் வெனிசுலா கீழ்ப்படிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு வெனிசுலாவுடைய தலைவரை ராவா ஆயுத படைகளை வச்சு தூக்கிட்டு வந்தீங்க. கியூபான்னு ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு நாடு, சின்ன தீவுங்க. அந்த தீவு நிமிர்ந்து கம்யூனிஸ்டுக்கு அந்த பொது உடைமை ஆட்சியை அங்கே நிறுவிக்கிட்டு இருக்கு. அதனால் அந்த நாட்டை சுற்றி அங்கே எதுவும் பொருளாதார தடையை விதிச்சிருக்கிறீங்க. இருந்தாலும் அந்த நாடு மிக துணிச்சலாக இதுவரை நின்று கொண்டிருக்கிறது. நீ பேசுவதற்கு அருகதை கிடையாது. இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய சீனா போன்ற நாடுகளும் ரஷ்யா போன்ற நாடுகளும் அவர்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகள்னால இன்றைக்கு ஒன்றை கவனிக்காமல் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த அமெரிக்காவை. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கெல்லாம் இந்த நிலைமைக்கு என்னெல்லாமோ நடந்திருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், அது அப்படி போயிட்டுருக்கும், பல கதைகள் கிளை கதைகள் போயிட்டுருக்கும். ஆனால் ஒரு செய்தி இன்றைக்கு பார்த்திங்கன்னா, ஈரான் பற்றி பேசுவதற்கு, ஈரானில் எந்த ஆட்சி இருக்கும் என்று பேசுவதற்கு அமெரிக்காவிற்கு யோக்கியதை கிடையாது. அமெரிக்காவை தூண்டி விடுவதெல்லாம் இஸ்ரேல், நெதன்யாகு. அதாவது உலக நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவன், அறிவிக்கப்பட்டவன். அந்த மனிதன் எங்கே போனாலும் அவன் கைது செய்யப்பட வேண்டும் என்று உலக நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு மனிதனோடும் நம்ம மோடிஜி போய் பேசிட்டு கை குலுத்திட்டு அந்த டிவியில் இப்படி நிற்காரு. இதுதான் நினைக்கிறேன் நமக்கு வருத்தமான செய்தி. எப்போ இது ஒரு அமைதி வரும் சார்? இப்படிலாம் நம்ம, அதாவது இந்த முதலாளித்துவ உலகத்தில் நாடு பிடிக்கும் ஆசை, அடுத்த நாட்டு பொருளாதார வளங்களை கைப்பிடிக்க, அதாவது கொள்ளையடிக்கணுங்கிற ஆசை, தன்னுடைய நாட்டு மக்களை திருப்தி அடிக்க முடியாத நிலையில் உள்நாட்டு போராட்டம் நடக்கும்போது அதை திசை திருப்பதற்கான அந்த வேலை, இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் உலக நாடுகளில் எல்லா மக்களும் உழைத்து அவர்களுடைய உழைப்பை மட்டுமே நம்பி அந்தந்த நாட்டு சுரண்டாமல் இருக்கக்கூடிய நிலை வரும் வரை யுத்தம்லாம் இருக்காது, யுத்தம் இல்லாத நிலை. ஆனாலும் குறைந்தபட்சமாக இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது சமீபத்தில் முடிகிற மாதிரி தெரியலை. முடிஞ்சால் நல்லது, நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் நல்லதுன்னு நம்ம நம்புகிறோம். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. மேலும் நிறைய அப்டேட் உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நன்றி.